ஒரு நடிகன் வந்து அனாதையா போகக்கூடாது. அதனாலதான் குடும்பத்துல ஒருத்தனா நான் வந்தேன். உண்மையிலேயே அந்த அந்த டைம் நம்ம ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரும். இந்த இதுக்கு வரலைன்னா அப்புறம் வேற எதுக்கு வர்றது? ஒருத்தனுக்கு துணை இல்லை அப்படின்னா இப்படிதான் ஆகுங்கிறத நான் இவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தான் இருந்தார், நார்மலாக இருந்தார். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாலேருந்தே டயர்டாக தானே இருப்பார். அந்த லிவர் ப்ராப்ளம் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பார். ஆனால் கண்டிப்பாக கஷ்டமாக தானே இருக்கும். கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி ஆகும்னு யாருமே நினச்சி பார்க்கல. எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. ரொம்ப நாளாக தான் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த கல்லீரல் பிரச்சனை சமீபத்தில் கூட அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. மரண வலி அனுபவிச்சாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் கூட. ரொம்ப பாத்ரூம் கூட போக முடியாது, சுயமாக சாப்பிட முடியாது. இப்போ பார்த்தோம். இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. இப்படி விட்டு போவார்னா நம்ம எண்ணமே இல்லை. குடிக்கிறது வந்து மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குடிக்கும் போது பழக்கம் ஜாஸ்தியா இருக்கும். அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அவர் எவ்வளோ வருஷமா தெரியும்? அவர் கூட என்னவா இருக்கு? அவருக்கு 1 இயராக தெரியும். நான் அவர் கூட ஆக்டிங் டைவர் எப்படின்னா கால் பண்ணுவார், வருவேன் போவேன், வண்டி ஓட்டுவேன் சைடில், அவ்வளோதான். ஸோ எப்படிப்பட்டவர்? இந்த சினிமா மோகம் வந்ததெல்லாம் சினிமாக்கான இது அந்த மாதிரி நபரா இல்லை நார்மலாக பேசி எல்லா கூட சகஜமாக இருக்கிற மாதிரி? இல்லை, நான் ஒரு சினிமாலலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர் நடுவில் துபாயில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். திரும்ப வந்து சினிமாவில் தான் ட்ரை பண்ணியிருந்தார். ஒரு படம் கூட ஒன்று பண்ணியிருந்தார், கேம் சேஞ்சர் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தார். அது வரைக்கும் தெரியும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த உடம்பு முடியாமல் இருக்கு நீங்கள் கூட தான் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், நான் கூட இருந்து பார்க்கல. நான் வருவேன், அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா சாப்பாடு எதனா வாங்கிட்டு வந்தேன்னா கொடுப்பேன், அவ்வளோதான். கடைசியாக எப்போ பேசியிருந்தீங்க? 2 நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் அப்போல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தார், நார்மலாக இருந்தார். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாலேருந்தே டயர்டாக தானே இருப்பார். அந்த லிவர் ப்ராப்ளம் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பார். வேறு எதுவும் இல்லை. நடுவில் உங்களுக்கு அதாவது இப்போ அபிநய் அப்படின்னா நாங்கள் வந்து துள்ளுவதோ இளமை இந்த படத்திலலாம் பார்த்த ஒரு நபராக தெரியும். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்களா? உடம்பு முடியாத அப்போ பார்த்துருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு அவரை பார்க்க இவர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து என்னோட ஃப்ரெண்டோட வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. அவர் தான் வந்து இதில் இருக்கார், தாமத்தில். அவர் நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங் எனக்கு யாருனே தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நான் சினிமாவில் இருக்கானே. ஓகே, நான் அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார், ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவார், சொல்லுவார். அவரோட கஷ்டம் சில நேரங்களில் பேசுவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. என்ன அதிகமாக ஷேர் பண்ணுவார்? ஏதாவது ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது? ஆசைகள்லாம் அவங்க அம்மா மேலே இருக்குது தான் பாசம் இருக்குது. அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து தான் இறந்துட்டாங்க. அதுலேருந்து தான் கொஞ்சம் அவங்க இப்போ சமீபத்தில் இல்லை, அதான் அதுக்கப்புறம் தான் குடிக்க ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அதிகமாகி அந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் லிவர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ. இப்போ இங்கே இவர் தனியாக தான் இருப்பாரா எப்பயுமே? ஆமாம், தனியாக தான் இருப்பார். எப்பயுமே தனியாக தான். அட்டெண்டர் போட்டிருந்தாங்க. அட்டெண்டர் வந்து மாதத்துக்கு போவாங்க, 2 நாள் 6 நாள் லீவ் எடுப்பாங்க. ஆளுங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அட்டெண்டர் நடுவில் அவர் கூட சில நேரம் அட்டெண்டராக இருப்பார். இப்போ இன்னைக்கு அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தியை கேட்கும்போது, ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசின ஒரு நபர் இப்போ இன்னைக்கு இல்லை அப்படின்றப்ப எப்படி இருந்துச்சு? ஆனால் கண்டிப்பாக கஷ்டமாக தானே இருக்கும். கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி ஆகும்னு யாருமே நினச்சி பார்க்கல. இதுக்கு முன்னாடி இது மாதிரி உடம்பு முடியாத மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஃபோன் பண்ணுவார், நார்மலாக பேசுவார், கேஷுவலாக இருப்பார். மற்றபடி இந்த ஒரு பேஷண்ட் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார். இப்போ சமீபமாக கொஞ்சம் உடம்பு முடியாமல் எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன மாதிரி ஏதாவது இருந்துச்சா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரேலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தார். நடுவில் ட்ரீட்மெண்ட் இருந்தார். அடிக்கடினா இப்போ ஒரு 3 வருஷமாக, சமீப காலமாக ஒரு வருஷமாகவே அவர் அந்த டைம்லேயே அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வருவார். நடுவில் நல்லா தான் அந்த ஹெல்த் இஷ்யூலாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. சடனாக ஏதோ சுச்சுவேஷன் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் இல்லை ட்விட்டரில் இந்த விமர்சனக்காரர்கள் எல்லாமே குடியால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாங்க. இல்லை, நான் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட முடியாது. அது என்ன சொல்ல முடியாது சில நேரங்களில். இப்போ நான் மற்றபடி அது ஓவரா ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருந்தது ஆரம்ப கட்டத்தில் அவங்க அம்மா இறந்த டைமில். ஆமாம், நான் அந்த வெக்ஸில் தான் குடிக்க ஆரம்பிச்சேன். முன்னாடிலாம் அவர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. அவர் நல்ல வேலையிலையோ சினிமா ஆட்லாம் நடிச்சிட்டு இருந்தார், நல்ல சேலரி வாங்கிட்டார். இதில் கூட இருந்தார். ஃபாரின் துபாயில் கூட வேலை செஞ்சிருந்தார், பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தார். அவங்க அம்மா தவறினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷனால கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாகிடுது. சரியாக சாப்பாடுனால அந்த சூழ்நிலை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஸோ ஃபுட்டு சரியாக சாப்பிடனால அந்த ஹெல்த் இஷ்யூ வரும். அதனால தான், வேறு எதுவும். என்ன ஆச்சு எப்போ தெரிய வந்துச்சு? ஏன்னா ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருக்காரு. ரொம்ப நாளாக தான் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த கல்லீரல் பிரச்சனை சமீபத்தில் கூட அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அவருக்கு அந்த மாதிரி ரேலா ஹாஸ்பிட்டல் தான் அவர் கன்சல்ட் பண்ண. வயிறு ரொம்ப வீங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். வாழ்க்கையில் ரொம்ப வந்து மரண வலி அனுபவிச்சார். நாங்கள் பார்த்த வரைக்கும் கூட. ரொம்ப பாத்ரூம் கூட போக முடியாது, சுயமாக சாப்பிட முடியாது, ஒரு ஆள் ஊட்டி. இதுதான். நீங்கள் கூடயே தான் இருப்பீங்களா டைமு? நான் வந்து ரொம்ப 1 இயராக இருக்கேண்ணா. அவர் கூடயே இருந்து ஒரு நாள் வந்து பேசணும். ஒரு நாள் நான் பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அண்ணனை. அவரும் என்ன ரொம்ப தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார். நானும் வருவேன், வந்துட்டு அண்ணன் பேசுவார். அவர் ஃபுட்டு கூட அவரால் சாப்பிட முடியாது. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் அண்ணன் கூட வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி
பேசி இது பண்ணி. பேசி அண்ணன் விடுவாங்க. இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ பாலா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி வேற யாரும் அடுத்து வரல? தனுஷ் சார் ஹெல்ப் பண்ணாருண்ணா. பாலாண்ணா ஹெல்ப் பண்ணுறாருண்ணா. பாலாண்ணா வந்து இந்த வீடு ரெண்ட்டு அவரு கொஞ்சம் நடுவில் வீடியோ கூட ஆனா இப்போ சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசையா இருந்துச்சுண்ணா. ஆனா அது இல்லாம போனதா இது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் மூச்சு திணறல் அதிகமாக, மூச்சு திணறல்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. 4 நாள் விட்டு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உடம்பு ஒரு மாதிரி எப்பயும் போன மாதிரி இல்லை. இப்போ பார்த்தோம், இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. எப்படி விட்டு போவார்னா நம்ம எண்ணமே இல்லை. எங்கள் கூட இருப்பார். நல்ல ஒரு எங்களுக்கு என்ன ஆசைனா அண்ணன் ஒரு லெவலில் இருக்கணும், நாங்கள் பார்க்கணும். ஆனா இப்போ அந்த வயிறு உப்பி இருந்தது இதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது. அது கல்லீரல் பிரச்சனைண்ணா. அது வந்து டொனேட்டர் வந்து ஓமந்துராவில் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஓமந்துராவில் ஒரு 3 மாதம் கழிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருந்து அவங்களும் சொன்னாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்குள்ளே நாங்கள் நினச்சிட பார்க்காத ஒரு இப்போ நேற்று, அதாவது இப்போ அவர் இறந்ததுக்கு முன்னாடியுமே சரி, இப்போ இறந்ததுக்கு அப்புறமும் சமூக வலைதளங்களில் குடிப்பழக்கம்னால இந்த உயிர் போயிருச்சான்ற ஒரு கேள்வி ஒன்று எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மீடியா. அதனால தான் நான் ஒரு கேள்வியாகவே அந்த ஒரு கேள்விக்குன்னா நான் ஒரு பதில் சொல்கிறேன். அவர் அதனால மட்டும் இருக்கு இல்லை அது விட்டுருங்க. அம்மாவோட இறப்பு இல்லை, அம்மாவோட இறப்பு அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனால் எங்களையும் என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, மதுன்றது வேணாம், அந்த ஒரு பழக்கத்துக்கு போகக்கூடாது. எல்லா மீடியாவும் ஒரு நல்ல விஷயமும் போடுவாங்க. அந்த டைமில் இருக்கும்போது அவர் என்ன ஒரே விஷயம் சொல்கிறதுனா, எனக்கு எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தைனா, ஆனால் எனக்கு இது சொல்யூஷன். எனக்கு நடந்தது அம்மாவோட இறப்பு. அவங்க இறப்பனால தாங்க முடியல, அம்மா இறந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் என் கூட பேசினேன். இப்போ அவர் இல்லை நம்ம கூட, ஆனால் என்கிட்ட பேசின வரைக்கும் டெய்லி அம்மாவை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தா இருப்பார். சுற்றி இருக்கவங்க பற்றி சொல்லுவார், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்திருக்கீங்க, அது ஒரு எல்லா மன திருப்தியாக இருக்கும், ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப தேங்க்ஸ் பாலாவுக்கு. கூடயே இருக்கான், கூடயே பிறந்த மாதிரி. எவ்வளோ பண்ணியிருக்கான், எவ்வளோ ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பாலாவோட சேர்ந்து ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்கேன். கண்டிப்பாக நல்ல மனிதன். ஒரு நடிகன் வந்து அனாதையாக போகக்கூடாது. அதனால தான் குடும்பத்தில் ஒருத்தனாக நான் வந்தேன். நடிகர்கள் சார்பாகவும் ஸோ அவனுக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 20-25 வருஷமா திரைத்துறையில் இருக்கவர். பல படங்களில் துணை நடிகராகவும் நடிச்சிருக்காரு, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இறுதி மரியாதைக்கு கூட பெரிதளவில் நடிகர்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ கலந்து கொள்ளலை அப்படின்றது. அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அவருடைய நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான் கலந்து, பெரிய அளவில் யாருமே வரல. இல்லை, இன்னைக்கு இதில் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை, வீட்டில் இருந்தேன். நியூஸ் கேள்விப்பட்டோடனே முடிச்சுட்டு வந்தேன் நான். அது மாதிரி சில பேர் வந்து கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க, அது வர முடியாது. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வரணும். ஒரு கலைஞன், நம்ம சக நடிகன் கண்டிப்பாக வரணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். இது சிறிய நடிகரா பெரிய நடிகரா அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகைங்க அவங்களுக்கு வந்து யாருமே வராமல் அந்த காலத்திலே நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து உண்மையிலே அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரணும். ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது. இது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இதுக்கு வரலைன்னா அப்புறம் வேற எதுக்கு வர்றது? கல்யாணத்துக்கு கூட போகாமல் இருந்துடலாம், இறப்புக்கு வராமல் இருக்கக்கூடாது. ஆத்மா சாந்தி அடையணும். தொடர்ந்து நடிகர்கள் வந்து பெரிதளவு, அதாவது ஒரு 50 வயதுக்கு உள்ளாகிய இறப்பது அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாச்சு. இப்போ தொடர்ந்து நிறைய வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இறந்துட்டு வராங்க. ஸோ ஒரு கலைஞராக, ஒரு நடிகராக உடல்நலத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது நீங்கள்? எல்லாத்தையும் மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் குடிக்கிறது வந்து மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ் போகிற இடம், நடிப்பை, அந்த ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ், இதிலெல்லாம் குடிக்கும்போது பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முதல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 99% யாரும் குடிக்க மாட்டான். ஆரியாவோ ஷாம், அதாவது இப்போ எப்பயாச்சும் அக்கேஷனாக வேணால் இது பண்ணால் ஆரியாவோ எல்லாமே வந்து ஃபிட்னஸ், இப்போ நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட், அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சிகரெட் கூட யாரும் அவ்வளோ அடிக்க மாட்டோம், ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா, இப்போ ரோபோ இழப்புலாம் ரொம்ப பெரிய இழப்பு. அது ஒரு தடவை வந்து இண்டிகேஷன் கொடுத்து அவர் ரெக்கவர் ஆனார்.
எனக்கு அடுத்த தடவை தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே நடிகரின்னு கிடையாது. கொஞ்சம் இந்த தேவையில்லாத இந்த ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்பு போச்சுன்னா திருப்பி வராது. நீங்க வந்து 2002 2002 ஒரு 25 கால நட்பு. ஸோ அவரை ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒரு சாம்னஸ் இருந்திருக்கும், ஒரு சாக்லேட் பாய் ஒரு இது இருந்திருக்கும். எப்படி இப்படி மாறினாரு, என்ன ஆச்சு? சரி, அதாவது அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து லைக் சி எல்லாத்துக்குமே ஒரு ரீசன்ஸ் இருக்குமா. நாம் நம்மளை பார்த்துக்கல அப்படின்னா இதுதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அபியோடைய மரணம் வந்து மிகப்பெரிய உதாரணம். ஸோ அவன் அம்மாவாலே வளர்க்கப்பட்டதுனால, அம்மாவும் இல்லை அப்பாவும் இறந்ததுனால அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியல. ரெண்டாவது அந்த தனிமை, ஒருத்தனுக்கு துணை இல்லை அப்படின்னா இப்படி தான் ஆகுங்கிறத நான் இவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மிகப்பெரிய இழப்பு. தயவு செஞ்சு ஆனா எல்லாரும் நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது இருந்ததுக்கும் இல்லைம்மா, அதுதான்மா நான் ஆரம்பத்தில் பார்க்குறதுன்னு வைங்க. 3 ரோசஸ் ஆடில் அந்த டைம்லலாம் ஜங்ஷன்ற படத்தில் நடிக்கும்போது 3 ரோசஸ், அதுக்கப்புறம் பண்ணும்போது கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்துருக்கீங்க? இல்லைம்மா, இது என்ன பண்ண முடியும், என்னடா அவ்வளோதான் கேட்க முடியும், வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஒருத்தங்க அவங்க உடம்ப பார்த்துக்கிட்டா தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக அவங்க நீங்கள் எப்போ பேசுனீங்க? நான் கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசுவேன். ஆனால் அப்போல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபோன் பண்ணுவான், திடீர்னு கேஷ் போடு அப்படின்வான். அன்றைக்கி கோவத்தில் நான் திட்டிட்டேன். என் ஒய்ஃபை ஃபோனை பிடுங்கி என்னடா ஏன்டா டென்ஷன் இருறா அப்படின்னு அவள் கேஷ் போட்டு அதுக்கப்புறம் சொன்னான் கேஷ் வந்துடுச்சு. இருக்கும்போது தான் திட்ட முடியும், செத்ததுக்கப்புறம் திட்டுவேன்லாம் கேட்டாங்க. அப்போவே ஆமாம், சாரிடா வேற ஒரு டென்ஷனில் விட்டாடா, சாரிடா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனால் ஸோ இப்போ துள்ளுவதோ இளமை நடிகர் அபிநய் வந்து இன்னைக்கு வந்து இறந்துருக்காரு. ஸோ நீங்களும் வந்திருந்தீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நானே ஒர்க்கு கொடுத்துருக்குறேன். ஒரு சிறுத்தை படத்தில் கூட ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பேசியிருக்காரு. அப்படியே 2-3 டப்பிங் படங்கள், ஆடு இதெல்லாம் நிறையா பேச வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 5-6 வருஷமாக தொடர்பில் இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபோன் 5 வருஷத்துக்கு நம்பர். முன்னாடி நடந்தது. ஆமாம். அதனால் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் இளையதளத்தில் பார்த்துட்டு தான் எங்கே வீடுன்னு பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அப்புறம் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ரமேஷ்னு ஒருத்தர் தான் மேப் அனுப்புனார். நான் அந்த ஏரியா பூரா சுற்றி அலைஞ்சேன், எங்கேயுமே ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும்போது தான் இந்த மேப் பார்த்து கண்டுபிடிச்சி வந்தேன். பண்ணும்போது இந்த கேஒய்பி பாலா இருந்தாப்புல, அவரையும் நான் டப்பிங் பேச கூப்பிட்டுருக்கேன். இல்லை இப்போ என்னன்னா சொந்தக்காரங்க யாருமே கூட இல்லை, தனியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இறந்ததுக்கு அந்த பேக்ரவுண்ட் பற்றி நமக்கு தெரியாது. இப்பயுமே யாரும் வரலைன்ற மாதிரி எங்கள் கூட்டத்தில் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையா அது? இல்லை ஆமாம், இப்போ நம்ம கண்முன்னால தானே பார்க்குறோம். அவங்க பெரியப்பா வீட்டில் தான் இருக்கிறாராம். அது வந்ததுக்கப்புறம் தான் நியூஸ் தெரியும். கல்யாணம் ஆகலை. 5 வருஷமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு யாருமே இருக்க மாட்டாங்களா. பணம் அந்த கரண்ட்டில் அந்த பவர் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இது நடக்கக்கூடியது தானே. யாரும் வரலங்கிறத விட தெரியப்படுத்துறதுக்கான ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர், அதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸோடு பழகணும், எல்லார் இடத்துலையும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். இருந்தால் தான் அவங்கள பற்றி தெரியும். ஒரு 4 பேராவது மெசேஜ் போட்டால் தானே தெரியும். சரி, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போக்கி ஒரு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு ஆள் இவ்வளவு ஆகிட்டாரு, என்ன வியாதினே தெரியல. ரொம்ப உருகி போய் வெயிட் லாஸ் ஆகிலாம் இருக்கிறாரு. அடையாளமே தெரியாத அளவு. நீங்கள் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்தார், ஃபிட்னஸாக இருந்தார், நல்லா இருந்தார். குரலுமே கம்பீரமாக இருக்கும், வில்லன் குரலுக்கே இருக்கும். திடீர்னு மாடலேஷன் பண்ணார்னா ஒரு அழகான ஒரு ஆடு குரலுக்கு, வாய்ஸ் ஓவருக்கு எல்லாம் வந்து எடுக்கிறது மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது இவர் தானே அவர் அப்படின்ற ஒரு கேள்வி ஆமாம், வந்துச்சா? கண்டிப்பாக பாதி இதுதான் இருக்கு. ஆ. இப்போ இருக்க உடம்புல பாதி தான் இருக்கு.